ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலூஸ் கிச்சன். நம்ம இப்போ ஓவன் இல்லாமல் பீஸா பண்ணிடுவோம். இப்போ பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மைதா எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின மைதா தான் 250 கிராம்ஸ் வச்சுருக்கேன். இப்போது இது 250 கிராம் அப்படியே நான் இதில் போட்டிருக்கேன். இதில் வந்து நம்ம 2 பீஸாவுக்கு டோ ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம அதுக்கு மாவு ப்ரிப்பேர் பண்ணி இதை வச்சிடணும். அதுக்கானது நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கு மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போ சால்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஈஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஈஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக சேர்க்கறத விட கொஞ்சம் லேசாக வெதுப்பாக தண்ணியை சூடு பண்ணி வச்சுட்டு இப்போ அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ அது தண்ணி எவ்வளோ கம்மியாக வச்சாலும் தண்ணி திருப்பி தேவைப்படும் போது இது பண்ண முடியாது. அதனால் நான் குறைஞ்சபட்சமாக நான் எதுக்கும் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு அரை கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எப்படி இந்த பாருங்கள், ஒரு அரை கிளாஸ் இது எக்ஸ்ட்ராவே மீறும். இல்லை பத்தலைனாலும் தேவைப்படுன்றதுனால நான் அதை எக்ஸ்ட்ராவாகவே நான் கலந்து வச்சுருக்கேன். அதை இதுக்குனா யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம மாவுக்கு ஆட்டும் போது அப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் அதில் வந்து 1.5 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்க்க போகிறேன் நான். இது ஒரு ஸ்பூனே போதுமானது, மீதி வேஸ்ட்டாக தான் ஆகும். இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் இதில் 1.5 ஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம அதில் போட்டுற போகிறதில்ல, தேவைக்கேற்றது தான். இப்போ அதோட சுகர் சேர்க்குறேன். சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் அதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மாவு கொட்டியிருக்கேன். மாவில் நல்லா சால்ட் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது தண்ணியை கொஞ்சம் வெதுன்னு, ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, கை பொறுக்கிற அளவுக்கு வெதுன்னு தண்ணியில் நம்ம ஈஸ்ட்டு 2 ஸ்பூன் சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாவில் ஊற்றி நம்ம ஆட் பண்ணி நம்ம இதை பிசைய போகிறோம். இதை பார்த்திங்களா, நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்போ கொஞ்சம் லேசாக அது வந்து நுரைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நம்மக்கிட்ட இது ஈஸ்ட்டு இல்லைன்னா நம்ம வெறும் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது நம்ம ஈஸ்ட்டு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப மாவு சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான். இப்போ பாருங்கள், மாவில் சால்ட்டு சேர்த்ததுனால அதை நல்லா திருப்பி ஒரு வாட்டி பிசைஞ்சு கலந்துக்கிறேன். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் அதில் தண்ணி ஊற்றி பிசைய போகிறேன். நல்லா அந்த சால்ட்டும் மாவும் நல்லா ஒன்றா அது ரெண்டுமே அதில் ஆட் ஆகணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அதில் நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஈஸ்ட் அந்த தண்ணியை சேர்த்து நம்மளுக்கு அது எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு, இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இதுவாக தான் இருக்கணும், நம்மளுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும் கையில். லாஸ்ட்டாக அது காட்டுறேன் பாருங்கள், அந்த மாவு கையில் நம்மளுக்கு ஒட்டணும். அது ஒட்டுற டைமுக்கு தான் நம்ம அதில் கூட மாவு சேர்த்து தான் நம்ம இது பண்ண. ஃபஸ்ட்டே அது மாவு நல்லா உருளையாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டோ தட்டும் போது ரஃப்பாக இருக்க மாதிரி ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், ரொம்பவும் கல் மாதிரி இருக்காது. அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தடில் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு காலி. நம்ம அதுக்கு தேவையான அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம பிசையும் போது அதில் எவ்வளோ அளவு நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு நம்ம பிசையும் போது அந்த தெரியும் நம்மளுக்கு. இப்போ நல்லா அதை நல்லா பிசைஞ்சு அது தேவையான அளவு இது பண்ணிக்கிறேன். நம்ம வீட்டு குட்டீஸு திடீர்னுட்டு நம்மளுக்கு பீஸா ஆர்டர் போடுங்க அப்படின்ட்டு, அது ஏதோ கேன்சல் ஆகிடுச்சு. உடனே நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணிடலாம், வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது அர்ஜெண்ட்டாக பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அந்தளவுக்கு நம்ம யூனிஃபார்மாக அதை பண்ணலை. உங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சியாக நான் பண்ணுறதுனால இதை போட்டிருக்கேன். நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு நல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஷேப்பெல்லாம் நான் பண்ணி இது பண்ணுறேன். இப்போ தற்சமயத்துக்கு நம்ம வீட்டு குட்டீஸ் பசியில் இருக்க, அர்ஜெண்ட்டாக இது வந்து ஆக்சுவலாக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 ஹவர் இல்லைனா 1.5 ஹவர்ஸ் வைக்கணும். ஆனால் நம்ம வீட்டில் அர்ஜென்ட் படுறதுனால நான் அதை உடனே செய்ய போகிறேன், ஒரு 1/2 ஹவரில். இப்போ இதில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாவு உப்பு போட்டிருந்தோம், நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஈஸ்ட் சர்க்கரை போட்ட தண்ணியை வந்து தேவையான அளவு தெளித்து பிசைஞ்சிட்டு இப்போ அதில் ஒரு கரண்டி 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ அதை பார்த்திங்களா, மாவு ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும். நம்மளுக்கு ஒட்டாத நல்லா தனியாக இருந்தால் அந்த சப்பாத்தி மாவு இருந்தால் நம்மளுக்கு ரஃப்பாக தான் ஆகும். லாஸ்ட்டாக அந்த இது பண்ணப்போ அதை கடிக்கும் போது நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி இருக்காமல் இது வந்து வேறு கிறிஸ்பி டேஸ்ட்டில் இது நல்லாயிருக்கும் இந்த டவ் பண்ணும்போது. அதுக்காக தான் நான் இதை அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ நினச்சா, என்னடா இது ரொம்ப தண்ணியாக பிசைஞ்சு வச்சுட்டாங்களே அப்படி இப்படின்ட்டு. இதை நான் போடும்போது நான் டோ மற்றவங்க மாதிரி நல்லா அந்த சைடில் வந்து உருளையெல்லாம் நான் பண்ண போகிறது கிடையாது. நல்லா அதுவும் நல்லா ப்ளெயினாக தான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் அதை கடித்து சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸோடு அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இல்லைன்னா உள்ளே இருக்க பீஸா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சைட் கிறிஸ்பியை அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவாங்க டோ வச்சுட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் இது. இப்போ பார்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம வந்து கரெக்டாக நான் 1/2 hour தான் ஊற வைக்கிறேன். ஆனால் கம்பல்சரியாக நீங்கள் 1 hour ஊற வைக்கணும். நான் இதை 1/2 hour தான் ஊற வச்சுட்டு நான் எடுத்துடுறேன். ஏன்னா நம்ம வீட்டு குட்டி அர்ஜென்ட் படுறதுனால. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா அந்த காம்பெல்லாம் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 20-25 காஞ்ச மிளகா. நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ இதை நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம ஒரு பாட்டிலுக்கு போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து அவ்வளோதான் நல்லா போட்டு நம்ம நல்லா நல்லா அந்த கிறிஸ்பியாக முறுமுறுன்னு அது வரணும் அந்த காஞ்ச மிளகா. அது வரைக்கும் கொஞ்சம் லைட்டாக தீ கம்மி பண்ணி வச்சே நீங்கள் அது பண்ணிங்கன்னா தான், இல்லைன்னா சீக்கிரம் தீஞ்சிரும் அது. பாருங்கள், அப்படியும் சிலது கலர் சேஞ்ச் ஆகிடும், சீக்கிரம் பிளாக் கலரில் மாறிடும். அதனால் நான் இதை நல்லா திருப்பி கலரி விட்டுட்டே இருக்கேன். அவ்வளோதான். இதை ரெடி பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம இதை பவுட்ரு பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு சிலது பாருங்கள், தீ கம்மியாக தான் இருக்குது, அதனால கலர் அப்படியே பிளாக்காக மாறிட்டே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை ஒரு கப்பில் மாற்றி மிக்ஸி ஜாரில் போட்டு டக்குன்னு அரைச்சி எடுத்துடலாம். நான் சீக்கிரம் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் டக்குன்னு ஷார்ட்டாக உங்களுக்கு காட்டிடுறேன். அவ்வளோதான், அதை அரைச்சாச்சு. பாருங்கள், உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு எப்படி பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரியாது. அவ்வளோதான், நம்ம அதை வறுத்துட்டு ஒரே ஒரு ஓட்டு தான் ஓட்டணும் லைட்டாக. நம்ம போட்டு ஃபுல்லாலாம் அரைச்சிங்கன்னா அது சில்லி ஃப்ளேக்ஸாகவே ஆகாது. அவ்வளோதான், சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு சாஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு ஆனியன் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடுறேன். நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டோம் பார்த்திங்களா, அதே ஜாரில் போட்டுறேன். இப்போ தக்காளியை நான் அப்படியே கட் பண்ணுறேன். நான் தோலோடு தான் போடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை வேக வச்சு தக்காளியை எடுத்துகிட்டு இதை வேக வச்சு தான் பேஸ்ட் பண்ணுவாங்க டொமேட்டோ சாஸ்ன்னு. அதெல்லாம் விட இந்த மாதிரியே பண்ணி பாருங்கள், வேலையும் மிச்சம், உங்களுக்கு டேஸ்ட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் பண்ணிட்டேன். அது ஒன்றும் அந்தளவுக்கு பேஸ்ட்டோடைய ஃப்ளேவர் வரல. அதை வேக வைக்கும் போது அந்த டேஸ்ட்டு மாறிடுது. ஆனால் இந்த மாதிரி பச்சையாக போட்டு நம்ம அரைச்சி போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டு. அந்த எப்படி சொல்கிறது, அந்த பூண்டோட ஸ்மெல்லு, அந்த ஆனியன் தக்காளியோட இந்த சாஸுடைய ஃப்ளேவரே இது வேறங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் உண்மையில இந்த பீஸா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் இதை சாப்பிட்டப்ப. இது ஏற்கனவே நாங்கள் பண்ணி செய்திருக்கோம். இப்போ அதனால தான் இப்போ நான் திருப்பியும் அது உங்களுக்கு நல்லா இருக்கவே தான் இப்போ இது நல்லா இருந்ததுனால தான் திருப்பியும் அந்த பசங்க உடனே எனக்கு பண்ணி கொடுக்க சொல்லி ஒரே அமக்கலம் பண்ணுவாங்க. வேலை நம்மளுக்கு பண்ணுறது, நம்ம இதை வேறு டிஃபன் என்ன டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிடுவேன். சரி, இப்போது உடனே எனக்கு பண்ணியே கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அமக்கலம் பண்ணதுனால இப்போ இதில் வந்து ஃப்ரெண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதோடைய டேஸ்ட் இன்னும் புளிப்பு டேஸ்ட் நல்லா இருக்கணும்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் சேர்க்கணும். அதோட டொமேட்டோ சாஸும் சேர்க்கணும். இது 2ம் ஆட் பண்ணேன். ஆனால் கொஞ்சம் ஷட் டவுன் ஆகிட்டு வந்ததுனால நான் அந்த வீடியோ இதை கட் ஆகிடுச்சு. அதை நான் இதில் இது பண்ணலை. இப்போது இதை நல்லா பாருங்கள், அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அதை பாருங்கள், திக்னஸ் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அதில் ஒட்டாது. ரொம்ப திக்காக இருந்தாலும் இது பண்ண முடியாது. ஒரு நீங்கள் அதில் அந்த கரண்டிலே எடுத்துகிட்டு இப்படி பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் லிக்விடாகவும் திக்னஸ்ஸாகவும் இருக்க மாதிரி வரணும். அந்த பார்த்திங்களா, இது கரெக்டான இதை விட இன்னும் ரொம்ப திக் பண்ணிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இது போதுமானது. அவ்வளோதான். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இதை எடுத்து வச்சிடலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டோவை இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பன்னீரை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். பன்னீரை பீஸாக கட் பண்ணிவிட்டு
இப்போ நம்ம இதில் வந்து பட்டர் சேர்த்து இதில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயிலும் சேர்த்து பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே பட்டர் போட்டு பண்ணும்போது அந்த எப்படி சொல்கிறது, அந்த மில்க் அந்தோட ஸ்மெல்லு நல்லா டேஸ்ட்டு செம ஃப்ளேவராக இருக்கும் இது. இப்போ நார்மல் பீஸாவுக்கும் இந்த பீஸாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்க்கும்போது அச்சோ என்னடா இது இப்படி இருக்குன்ற மாதிரி இருக்குமே தவிர, மற்றபடி நம்ம கடையில் வாங்குகிற பீஸா விட இந்த பீஸாவோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. என்னடா அது வீடியோக்காக சொல்கிறாங்கன்னு இல்லை, எங்கள் வீட்டு குட்டீஸுங்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இது எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. டேஸ்ட்டு உண்மையில வேறு லெவலாக இருக்கும். நாங்களாம் இதை ட்ரை பண்ணனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதை வந்து பட்டரில் போட்டதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஏற்கனவே பன்னீர் இது ஒட்டும். இது ஆயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு இது ஃப்ளேவர் வேணும், பட்டர் ஃப்ளேவர் வேணுன்றதுனால நான் பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போது அதுக்கப்புறமா திருப்பியும் நான் இதை ஆயில் போட்டுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது கூட வந்து நான் வந்து இதில் லைட்டாக சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். இல்லைன்னா சில்லி ஃப்ளேக்ஸே போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இருங்க நான் அதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த போட்டு நல்லா திருப்பி எடுக்கணும் ஃப்ரை பண்ணிவிட்டு. எங்களுக்கு பவர் கட் ஆகி வர்றதுனால நான் உங்களுக்கு அதை காட்ட முடிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள், நல்லா இதை எடுத்து ஒன்று ஒன்றா லைட்டாக தீ கம்மியாகவே வச்சு பொறுமையாக நீங்கள் மாற்றதா கலர் சேஞ்ச் ஆகும். அது உடனே கலர் சேஞ்ச் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் ஆகணும். அப்போ அந்த பன்னீரும் உங்களுக்கு லேசாக வெந்துடும். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சோண்டு போட்டு நம்ம அதை பண்ணிடலன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸு லைட்டாக காரம் இல்லாமல் இருக்கும். இது போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இது வேறு லெவலாக இருக்கும். நான் சொன்னேன் பாருங்கள், ஷெட்டோனாவே நான் லைட் வச்சு இது போட்டேன். அந்தளவுக்கு நம்மளுக்கு வரல, பவர் வந்துடுச்சு. எங்கே அர்ஜென்ட் பாடுறாங்க, இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கலான்னா இல்லை அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் தான் சொன்னேன்ல, இன்னும் இதை கொஞ்சம் 1 ஹவர் விட்டோன்னா பஃப்னு ஆகும். இப்போ எனக்கு வந்து 1/2 ஹவர்ன்றதுனால அது இன்னும் அந்த பஃப்னஸ் வரல. ஆனால் இதுவே சூப்பராக இருக்கும். இன்னும் பஃப்னஸ் வந்துச்சுன்னா நல்லா அந்த டோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கா மாதிரி பஃப்னு காட்டும். இது நான் போடும் போதே உங்களுக்கு இது பண்ணும்போதே அந்த பஃப்னஸ் வரும், காட்டுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கணும். இந்த கன்ஸ்டரில் இப்போ நம்ம இதில் மாவு போட்டு பேசிடணும். இது முதலே போட்டு இது பண்ணிங்கன்னா ரஃப் ஆயிரும். நீங்கள் மாவு இதெல்லாம் தொட முடியாது, அதில் தட்டுறதுக்கு வராது உங்களுக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு தட்டி தான் எல்லோரும் போடுவாங்க. நான் இதை அப்படியே தவாலேயே வச்சு தட்டி போட போகிறேன்ப்பா, காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மாவு போட்டு நல்லா அந்த டோவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. இதில் 2 பீஸா பண்ணலாம். நான் இப்போ ஒன்று மட்டும் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இன்னொன்றுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் நம்ம பண்ணி காட்டலாம். ஏன்னா பவர் கரண்ட் எப்போ போகுது வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போது வந்து இந்த சம்மர் டைமில் நம்ம இந்த ஷட் டவுன் வந்து அப்பப்போ பண்ணி நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வந்து இப்போ அதுலேயும் பட்டர் போட்டு இப்போ நான் பாருங்கள் தவா வச்சுட்டேன். இப்போ இதில் தான் பண்ண போகிறேன். நிறைய பேர் வந்து குக்கரில் வச்சு உள்ள கிண்ணியில் வச்சு வைப்பாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் இது எதுவுமே கிடையாது, வெறும் தவா வச்சு தான் நான் அதில் வெறும் பட்டர் இந்த ஆட் பண்ணுறேன். இதுதான் நம்மளுக்கு அந்த ஒட்டாமல் வர்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸு. நெய்யை விட இந்த பட்டர் தாங்க, இந்த பட்டர் போட்டு பண்ணுறதுல டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. 2வது அப்படியே தானாக ஒட்டாமல் அழகாக அந்த இது வந்துடும். ஆனால் வந்து பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இது. ஏன்னா அந்த டோ கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கும் போது பிரிஞ்சிருமான்ற பயம் இருக்கும். இது நம்ம ட்ரை பண்ணதுனால நம்மளுக்கு இது ஈஸியாக வந்துடுது. ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணப்போ என்ன பண்ணேன், பிளேட்டில் வச்சு பண்ணிவிட்டு அதை திருப்பி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த டைமுக்கெல்லாம் எனக்கு. இப்போ கொஞ்சம் இதுவாகிடுவேன், நான் அப்படியே கையிலே வச்சு தட்டிடுறது. இந்த பாருங்க, அப்படியே வச்சு இப்போ வந்து நீங்கள் நார்மலாக மாவு கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி அதை தட்டும் போது அந்த அளவுக்கு அது வராது. கொஞ்சம் அப்படியே இந்த ரஃப்னஸ் திக்னஸ் பயங்கரமாக இருக்கும். இது கரெக்டாக எப்படி சொல்கிறது, ஒரு 1/2 இன்ச்சு தான் வரும் உங்களுக்கு. 1 இன்ச் அப்படிலாம் கூட வராது, கரெக்டாக 1/2 இன்ச்சு தான் வரும். நல்லா ஷார்ப்பாக அந்த கிறிஸ்பியாகவும் இருக்கும். நம்ம அதை கட் பண்ணி எடுக்கும் போது உள்ள மேலே அந்த எடுத்து சாப்பிட சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதை நல்லா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஸ்பூனில் வந்து நம்ம அதை ஸ்போக்கில் வச்சு குத்தணும். அதுக்கு முன்னாடி நான் சும்மா டிசைன் பண்ணணும் அப்படின்னு நான் எங்கள் குட்டீஸு அதுக்கு தான் அந்த வந்து நம்ம அந்த இதில் வச்சு ட்ரை பண்ணுறேன்.
பட் அந்த டிசைன் அது அந்தளவுக்கு தெரியல அதில். சரி இது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா அதை வச்சுட்டு இப்போ நான் அந்த ஸ்போக்லேயே அதை குத்திக்கலாம் அப்படின்ட்டு இதை எடுத்து வச்சிடுறேன். சும்மா டிசைன் மாதிரி வரும் அந்த ரவுண்டாக குட்டி குட்டி குட்டியாக, அதுக்காக இதை ட்ரை பண்ணது. ஆனால் அந்தளவுக்கு தெரியல. ஏன்னா மாவு திருப்பி அந்த உப்புதில் அது வெந்ததுக்கு அதனால் பபுள்ஸ் வர டைமுக்கு அது அந்த மறைஞ்சிரும். அது அப்படி வேஸ்ட்டு தான், அது நம்ம அப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா, சும்மா அந்த 1/4 இன்ச் மெல்லிஸாக தான் இருக்குமே. இந்த 1 இன்ச்சு திக்னஸ் வச்சு பார்க்க ஷேப்பு நல்லாயிருக்கும், ரவுண்டிஷாக இருக்கும் எல்லாம். ஆனால் சாப்பிடும் போது அந்த லாஸ்ட்டு இது வந்து அப்படியே ரஃப்பாக கல் மாதிரி உள்ளே வேகாத மாதிரிலாம் இருக்கும். அதை போட்டு 1 மணி நேரம் ஒரு வாட்டி வேக வச்சு எடுத்து அதுக்கு மேலெலாம் ரெடி பண்ணுவாங்க. அப்போல்லாம் இது பண்ணவே தேவையில்லை. உடனே சீக்கிரம் வேகணுன்றதுக்கு தான் இந்த தின்னஸ்ஸே. அதில் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இதை வெந்துடுச்சு. இதை நான் வந்து மாற்றணும். இப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் வேகாதனால நம்ம கட் ஆகிடும்ன்ற பயம் இருக்கும்ல நிறைய பேருக்கு. அதுக்கு சிம்பிள் ட்ரிக்கு தான் இது. நம்ம இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். அப்படி நம்ம எடுத்தோம்னாலே அது ஒட்டாது, பட்டர் போட்டதுனால. நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சோன்னா டக்குன்னு வந்துடும். அதை அப்புறம் நம்ம அந்த பிளேட்டில் எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், அதை எடுத்தேன், வேறு எதுவுமே பண்ணல. அப்படியே சாய்ச்சோடனே அது தானாகவே அதில் விழுந்து. சின்ன ட்ரிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் ஃப்ரண்ட்டில் அது கீழே வெந்துட்டு இருக்குமா, இப்போது நம்ம திருப்பி போட்டுட்டோம். இப்போ மேலே தான் நம்ம இந்த டோவுக்கு இந்த சாஸ் இதில் போட போகிறோம். இப்போ இந்த மேல் பகுதி கொஞ்சம் வெந்துடுச்சு, கீழே நல்லா வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை 2 டைம் வேக வைக்கணும் அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது. பாருங்கள், இப்போ திருப்பினா ஈஸியாக வந்துடுது. ஏன்னா கீழே வெந்த உடனே மாவு 2 பக்கமே நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா அது பஃபி ஆகும்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, உப்புது. அதில் உங்களுக்கு அந்த சாஸ் போடும்போது நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த பஃபி ஆகும். அதுக்கு தான் இந்த ஸ்போக்கில் குத்துறது. நல்லா புஃப்னு அது உப்பும் நல்லா. உங்களுக்கு இப்போ வந்து நம்ம இதில் சாஸ் போட்டுடலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது பீஸா சாஸு. இதுக்கு தனியாக ரெடி பண்ணதை இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சும்மா வீட்டில் நம்மளே ரெடி பண்ணலாம். இதை நம்ம வெளியில் கடையிலன்னு கொடுத்து வாங்கினோன்னா 400 500 ஆகும். நம்ம பசங்களுக்கு அதை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த 1 hour வெயிட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளை ஒரு வழி பண்ணிடுவாங்க, அது எப்போ வர்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ எனக்கு வந்து சீஸ் வந்து நம்ம நார்மல் சீஸ் தான் போட்டிருக்கேன். நம்ம அந்த இந்த சீஸெல்லாம் போடலை, அப்படி இழுத்தா வரா மாதிரிலாம் போடலை. வெறும் நார்மலான சீஸ் வாங்கி தான் நான் சேர்த்துருக்கேன். சீஸ் அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா டயட்டில் இருக்கும் போது வெயிட்டுக்கோசரம். இப்போ பீஸாவை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு செய்யணுன்றதுக்கோசரம் அதில் நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன். சீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம அந்த பன்னீரை ஒரு பீஸாக அதில் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். இதை நம்ம வீட்டிலே நம்ம குட்டீஸ்க்கு நம்ம கையால் செய்த திருப்தி. இதில் எக்ஸ்ட்ரா எதுவும் நம்மள சேர்க்கலை அப்படின்ற ஒரு இது. நான் இது கோதுமையில் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பசங்களுக்கு சரி அது கடை பீஸா டைப்லேயே வேணும் அப்படின்றதுனால நான் மைதா ஆட் பண்ணி இப்போ உங்களுக்கு வீடியோஸ்க்காக போட்டிருக்கேன். ஆக்சுவலாக கோதுமையிலையும் பண்ணால் இன்னும் ஹெல்த்தி. நம்ம கொடுக்கும்போது அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இது ஆனியனை நல்லா தனித்தனியாக ஒரு பீஸாக நான் கட் பண்ணிக்கேன். ஒரு சிலது வந்து ஒட்டிடும். அப்படி ஒட்டுச்சுன்னா அதை எடுத்து தனித்தனியாக எடுத்து நீங்கள் வைங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அங்கங்கே தனியாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஒரு சிலது ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்கும். அதை தனியாக திருப்பி எடுத்துட்டு இந்த பாருங்கள், அதில் ஒட்டி இருக்குது. இப்போ அதை எடுத்துட்டு நான் அதை தனியாக வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீஸா ஹோம்மேட் பீஸா ரெடி. நோ அவன், நிறைய எந்த எக்கு அது இது எதுவுமே கிடையாது. வீட்டில் இருக்கிறதே சிம்பிளாக செய்ய போகிறோம். வெறும் பன்னீர், வீட்டில் இருக்க சீஸு, அதை தான். இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ராவாக எதுவுமே வாங்கலை. இப்போ நம்ம டொமேட்டோ வச்சுருக்கோம். நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளுக்கு கேப்சிகம் கலராக கிடச்சிதுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக வீட்டில் பண்ணுறதுனால இருக்கிறத வச்சு பண்ணுறதுனால வீட்டில் என்கிட்ட க்ரீன் கேப்சிகம் மட்டும்தான் இருந்தது, அது மட்டும் போடுறேன். நம்மக்கிட்ட கலர் கேப்சிகம் இருந்துச்சுன்னா ரெட்டு, எல்லோ, க்ரீனு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கார்ன் இருந்தால் கார்ன் அது மேலே போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆலிவ் ஃப்ரூட் இருந்தாலும் வைக்கலாம்.
இது வந்து நம்மளுக்கு வீட்டில் வந்து சிம்பிளாக நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு டக்குன்னு ஒரு ரெசிபி பண்ண போகிறோன்றதுனால என்கிட்ட வீட்டில் இருந்ததை வச்சு நான் இப்போ பண்ணியிருக்கேன். இது எக்ஸஸாக நம்ம எதுவும் வாங்குறதுக்குன்னு போகல. அதனால் நம்மக்கிட்ட சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். ஹோம்மேட் பீஸா நம்மக்கிட்ட என்னென்ன இருந்ததோ அதை மட்டும் எடுத்து இந்த பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. இப்போது நான் வந்து சீஸ் எனக்கு கம்மியாக வேணுன்றதுனால இல்லை ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம தூவிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சுருக்கலாம். நல்லா இன்னும் கிறிஸ்பியாக பிடிக்கும். எனக்கு வந்து சீஸ் வந்து கம்மியாக வேணும், இதில் வந்து நல்லா கொஞ்சம் கிராண்டாக தெரியணுன்றதுக்காக நான் அப்படியே மேலே தூவியிருக்கேன். நம்ம அது கீழேயும் போட்டோன்னா இன்னும் நல்லா பிடிச்சிக்கும். நிறைய சீஸ் போடலாம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சீஸ் போதும் அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக தான் போட்டிருக்கேன், ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இதே உங்களுக்கு வேணும்னா அதிகமாக எவ்வளோ சீஸ் வேணாலும் போட்டு அப்படியே சாரல் மழையாக சீஸ்லேயே நீங்கள் இது பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், ஹோம்மேட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ஷைலூஸ் கிச்சனு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். குழந்தைங்க சாப்பிட்றதா நான் அதிகமாக சேர்க்கல. லைட்டாக நம்ம பெரியவங்களாம் இருந்தால் நல்லா ஃபுல்லாக நல்லா மழைச்சாரல் மாதிரி தூவி வச்சு சாப்பிட்டா நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் லைட்டாக மட்டும்தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஒரு குக் பண்ணி எடுத்துடுறோம். அந்த ஆவியில் அந்த சீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது பார்க்கும் போது நம்மளுக்கு கடையில் வாங்கின பீஸா மாதிரி ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. கீழே நல்லா எப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. பார்க்கவே அதை வந்து அதை சாப்பிடும்போது நம்ம காட்டுறோம் பார்த்துக்கோங்க. இதை எடுக்கும் போது அழகாக 2 கரண்டி வச்சு எடுத்துடுங்க. இந்த பாருங்கள், சிம்பிளாகவே நான் காட்டுறேன். அழகாக இந்த பக்கம் ஒரு கரண்டி வச்சு அப்படியே ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். இது கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். நார்மலாக நியூவாக செய்கிறவங்களுக்குலாம் கஷ்டம்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக எப்படி பண்ணோன்னே வந்துடுச்சு பார்த்துக்கிங்களா. இது ஃபுல்லாக நிறைய சீஸ் போட்டிங்கன்னா இழுக்கும் போது அப்படியே வரும். நான் கொஞ்சமாக சீஸ் போட்டிருக்கறதுனால தெரியல. ஆனால் செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.